மார்னிங், திஸ் இஸ் சகு கிச்சன். இன்றைக்கி நம்ம சாட்டர்டே நடந்த ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கு இன்றைக்கி எப்படியோ முடிச்சுக்கிட்டேன். 2 பழைய பெயிண்ட் பக்கெட் வந்து மேலே மாடியில் சும்மா தான் இருந்துச்சு. சரி, அதில் கொஞ்சம் மண்ணை தட்டி வச்சா செட் ஆனதுக்கப்புறமா நமக்கு எப்போ செடி வாங்குகிறோமோ அப்போ வந்து அதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ரீசெண்டாக அடிக்ட் ஆன ஒரு ரெசிபியை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நாள் சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ரசம் ரைஸ் ரெசிபி வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சரி, இது செஞ்சு பார்க்கலாம், ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அடிக்கடி அதை செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அன்றைக்கி லஞ்ச் அதுதான் எனக்கு மெனுவாக இருந்துச்சு. அன்றைக்கி பசங்களுக்கெல்லாம் லீவு தான், செகண்ட் சாட்டர்டேனால. அதனால் முதல் நாள் வந்து நாங்கள் பிளான் போட்டு வச்சுருந்தோம், பானிபூரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்றைக்கும் ஸ்கூல் டியூஷன் அந்த மாதிரி தானே போயிட்டுருக்குது. சரி, அவங்களும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், எல்லாருமா சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் ஈவினிங் வந்து அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு.